வணக்கம். அமெரிக்கா பல நாடுகளுக்கு சவால்களும் எச்சரிக்கைகளும் விடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல அமெரிக்காவுக்கு சவால் விடும் விதமா சீனா ஒரு மிகப்பெரிய ராணுவ அணிவகுப்பை மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க. ஜப்பானுக்கும் சீனாவுக்கும் ஏற்பட்ட மோதல்ல சீனா வெற்றியடைந்ததை கொண்டாடும் விதமா இந்த ராணுவ அணிவகுப்பு அங்கே நடைபெற்று கொண்டிருக்கு. குறிப்பாக அதில் பல உலக நாட்டினுடைய பிரதமர்களும் அதிபர்களும் பங்கேற்று இருக்கிறாங்க. இப்போ இந்த அணிவகுப்பானது அமெரிக்காவுக்கு விடுக்கக்கூடிய ஒரு நேரடி எச்சரிக்கையாக பார்க்கப்படுதுன்னு பல வல்லுநர்கள் தெரிவிக்கிறாங்க. குறிப்பாக அது குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்ம தமிழ் ஜனம் தொலைக்காட்சியினுடைய யூடியூப் டிஜிட்டல் பிரிவினுடைய பொலிட்டிக்கல் எடிட்டர் நம்முடன் இணைந்திருக்கிறார். ஸோ அபினவ் இது குறித்த பல விவரங்களை நமக்காக வழங்க இருக்கிறாரு. ஆனால் அதற்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் தமிழ் ஜனம் தொலைக்காட்சியினுடைய யூடியூப் பிரிவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பல சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. தற்போது அபினவ் நமக்காக இணைந்திருக்கிறார். அபினவ், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இரண்டாம் உலகப் போரில் வெற்றி பெற்றதன் நினைவா இன்னைக்கு சீனா ஒரு மிகப்பெரிய இராணுவ பேரணியை நடத்தியிருக்கு. சொல்லப்போனால் கடந்த 80 ஆண்டு கால சீன வரலாற்றில் இப்படி ஒரு இராணுவ பேரணியை அந்த நாடு நடத்தினதே கிடையாது. கிட்டத்தட்ட பார்வையாளர்கள் மட்டுமே 50,000 பேர். இதில் இராணுவ பேரணியில் பங்கேற்ற வீரர்கள் 10,000 பேர். இதை பார்வையிட்ட தலைவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புட்டின், வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் மற்றும் சீன அதிபர் ஜி ஜின்பிங். இவங்க எல்லாருமே குளோபல் லீடர்ஸாக அறியப்படக்கூடியவர்கள். இவர்கள் முன்னிலையில் தான் இந்த பிரம்மாண்ட இராணுவ பேரணி அப்படின்றது நடந்திருக்கு. இந்த பேரணி அப்படின்றது டியான்மர் ஸ்கொயரில் நடந்ததுனால அந்த பகுதியில் இருந்த மக்கள் சமைக்க கூட கூடாதுன்னு உத்தரவு போட்டதாக சொல்கிறாங்க. ஏன்னா சமைச்சாங்கன்னா புகை வரும், அது அட்மாஸ்பியரை களங்கப்படுத்தும். அப்படி பண்ணால் இந்த ஏர்ஃபோர்ஸினுடைய இந்த அணிவகுப்பு இதெல்லாம் சரியாக தெரியாது அப்படின்றதுக்காக அதை கூட தடை பண்ணி ரொம்பவுமே பிரம்மாண்டமாக நடத்தியிருக்காங்க. ஆனால் இதை பிரம்மாண்டமாக நடத்தினதுக்கு பின்னாடி இன்னொரு காரணம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இது அமெரிக்காவிற்கு விடுக்கப்பட்ட ஒரு நேரடி சவால். எங்களோட இராணுவ பலத்தை பாருங்க, எங்களோட அலைஸ் யாருன்னு பாருங்க. ஒரு பக்கம் ரஷ்யா, இன்னொரு பக்கம் நார்த் கொரியா. நாங்கள் ரொம்பவுமே வலிமையான நாடு, நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்துருக்கோம் அப்படின்னு அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் இந்த இராணுவ பேரணி அப்படின்றது நடந்ததாக சொல்லப்படுது. மேலும் அமெரிக்காவை தாக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை இந்த இராணுவ பெரேடில் சீனா வெளிப்படுத்தியிருக்கு அப்படின்ற முக்கியமான தகவலும் கிடைச்சிருக்கு. முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், டாங்ஃபெங் 5 எப்படி இந்தியாவில் அக்னி 5 அப்படின்றது ஒரு இன்டர் கான்டினென்டல் பெலிஸ்டிக் மிசைலோ, அதே போல் சீனாவோட இந்த டாங்ஃபெங் 5 அப்படின்றது ஒரு இன்டர் கான்டினென்டல் பெலிஸ்டிக் மிசைல். அது மட்டும் இல்லை, இது 13,000 கிலோமீட்டர் தூரம் தாண்டி சென்று இலக்குகளை அழிக்கக்கூடிய திறன் பெற்றதாக சொல்லப்படுது. ஸோ 13,000 கிலோமீட்டர் அப்படின்னா கிட்டத்தட்ட என்டையர் வெஸ்டர்ன் யூரோப் மற்றும் அமெரிக்கா இது ரெண்டுமே சீனாவோட தாக்குதல் இலக்குக்குள்ளே தான் வருது. அது மட்டும் கிடையாது, இந்த ஏவுகணை மூலமாக ஹிரோஷிமாவில் அமெரிக்கா போட்ட அணுகுண்டு அதனுடைய வலிமையை விட கிட்டத்தட்ட 200 மடங்கு வலிமையான அணுகுண்டை ஏவ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஏவுகணையில் 10 அணுகுண்டுகளை வீச முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இன்டர் கான்டினென்டல் பெலிஸ்டிக் மிசைலுக்கு மல்டிபிள் இண்டிபெண்ட் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் MIRVன்ற ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். அந்த வகையில் இந்த டாங்ஃபெங் 5க்கு 10 MIRV வார்ஹெட்ஸை தாங்கி செல்லக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. அதனால ஒரே நேரத்தில் அமெரிக்காவில் 10 இலக்குகளை இந்த ஏவுகணையின் மூலமாக சீனாவால் தாக்கி அழிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அந்த ஏவுகணையை தான் இன்னைக்கு பரேடில் சீனா வெளிப்படுத்தியிருக்கு. அதோட சீனா நிற்கலை. அடுத்ததாக DF-61 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஏவுகணையை சீனா இந்த பரேடில் வெளிப்படுத்தியிருக்காங்க. இதுவரைக்கும் இந்த ஏவுகணையை சீனா யார்கிட்டையுமே காட்டுனதில்லைன்னு சொல்லப்படுது. முதல் முறையாக இந்த பரேடில் தான் இந்த DF-61 அப்படின்ற இந்த ஏவுகணையை சீனா காட்டியிருக்கு. இதனுடைய ரேஞ்ச் அப்படின்றது டாங்ஃபெங் 5ஓட ரேஞ்சை விட அதிகம். அதாவது டாங்ஃபெங் 5 13,000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணக்கூடியது அப்படின்னா இது 14,000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணக்கூடியது. இதோட MIRV கெப்பாசிட்டி டாங்ஃபெங் 5 விடவும் அதிகம். இதுவும் அமெரிக்காவிற்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை தரக்கூடிய ஒரு ஏவுகணையாக தான் பார்க்கப்படுது. இது ரெண்டு மட்டும்தான் இந்த பரேடோட ஹைலைட்னு நினைச்சா அதுதான் இல்லை. சீனா இன்னொரு சக்தி வாய்ந்த ஆயுதத்தையும் இந்த பரேடில் காட்டியிருக்காங்க. அந்த ஆயுதத்திற்கு பேர் DF-26D. இது இன்டர் கான்டினென்டல் பெலிஸ்டிக் மிசைல் கிடையாது.
ஒரு இன்டர்மீடியட் பாலிஸ்டிக் மிசைல். அதாவது ரேஞ்ச் வந்து குறைவானது தான். 5000 கிலோமீட்டருக்கு குறைவான தூரம் தான் இதனால பயணிக்க முடியும். ஆனா, இதுவும் அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய சவாலை தரக்கூடிய ஒரு ஏவுகணைன்னு சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, குவாம் அப்படின்ற பிராந்தியத்துல அமெரிக்கா வந்து சீனாவை எதிர்ப்பதற்காக தன்னுடைய படைகள வந்து குவிச்சிருக்கு. அங்க மிலிட்டரி போஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த போஸ்ட்டை அழிப்பதற்காகத்தான் இந்த மிசைல் வந்து உருவாக்கப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. அதனால இந்த மிசைலோட நிக்நேமே த குவாம் கில்லர். இதையும் வந்து ரஷ்ய அதிபர் மற்றும் வடகொரிய அதிபர் முன்னிலையில தன்னுடைய பரேட்ல வெளிப்படுத்தியிருக்கு சீனா. இத தாண்டி எக்கச்சக்கமான நவீன ட்ரோன்ஸ், அதுக்கப்புறம் ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல்ஸ் மாதிரியான பல நவீன ஆயுதங்களை இந்த பரேட்ல சீனா வந்து காட்டியிருக்கு. இதுதான் சர்வதேச அளவுல ட்ரெண்டிங்கா போயிட்டுருக்கு. இப்படி சைனா வந்து ஒரு மிகப்பெரிய அலையன்ஸ அமெரிக்காவுக்கு எதிரா உருவாக்கி, தன்னுடைய ராணுவ வலிமையும் காட்டுன சூழ்நிலையில, ட்ரம்ப் பேசின பேச்சு ரொம்பவுமே ஃபூலிஷ் ஆனது அப்படின்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, செகண்ட் வேர்ல்டு வார்ல இருந்த பொலிட்டிக்கல் சினாரியோ வேற, இப்ப இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சினாரியோன்றது வேற. செகண்ட் வேர்ல்டு வார்ல ஜப்பான் வந்து அமெரிக்காவுக்கும், சீனாவுக்கும் எதிரியாக இருக்கலாம். ஆனா, தற்போதைய அரசியல் சூழ்நிலையில அமெரிக்காவினுடைய பிரதானமான எதிரியாக இருக்கக்கூடியது சீனா தான். அப்போ சீனாவை வந்து எதிர்க்கிறத விட்டுட்டு, ஜப்பான வந்து நான் தான் அடிச்சேன், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்றது, தற்போதைய நண்பனாக இருக்கக்கூடிய ஜப்பானை பகைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகவே எக்ஸ்பர்ட்ஸால பார்க்கப்படுது. ஸோ ட்ரம்ப் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி ஒரு பதிவை வெளியிட்டு ஜப்பானியர்களோட அதிருப்தியை சம்பாதிச்சிருக்கார் அப்படின்னும் சொல்றாங்க. இதே நேரத்துல பிரதமர் மோடிக்கு பாராட்டும் வெளியாயிருக்கு. அது என்ன அப்படின்னு சொன்னா, எஸ்சிஓ மாநாட்டுல கலந்துக்கிறதுக்காக பிரதமர் மோடியும் போனாரு. இந்த பரேட்ல பிரதமர் மோடி கலந்து கொள்ள வேண்டும்னு அவருக்கும் இன்விடேஷன் வைக்கப்பட்டது. ஆனா பிரதமர் மோடி அதை மறுத்துட்டார். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த குவாட் அப்படின்ற கூட்டமைப்புல இந்தியாவும் ஜப்பானும் இணைஞ்சே இருக்கு. அந்த கூட்டணியில நாம இருக்கிற சூழ்நிலையில நாம வந்து இந்த பரேட்ல கலந்துக்கிட்டா அது ஜப்பானியர்களோட மனதை நோகடிக்கும்னு சொல்லிட்டு சீனா கிட்ட இந்த பரேட்ல எங்களால கலந்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் வந்துட்டாரு. அவர் வந்து ராஜதந்திர ரீதியில புத்திசாலித்தனமா நடந்துக்கிற சூழ்நிலையில அமெரிக்க அதிபரோட நடவடிக்கை அப்படின்றது தொடர்ந்து சர்வதேச அளவுல நெகட்டிவ் ரிவ்யூஸை குவிச்சுக்கிட்டு இருக்கு. அவ்விடம் பல விரிவான விவரங்களை ரொம்ப சுவாரஸ்யமா வழங்குனீங்க நேயர்களுக்காக மிக்க நன்றி. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் தொலைக்காட்சியோட இணைந்திருங்க. தமிழ் ஜனம் டிஜிட்டல் பிரிவு எங்களுடைய யூடியூப் தளத்தையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.